வெல்கம் பேக் டு சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அதை ஐ ஆல்வேஸ் கீப் டெல்லிங் திஸ். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியெல்லாம் வெளியில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக செய்யும்போது மகிழ்ச்சி தானாக வந்துடும். நம்ம மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ண மகிழ்ச்சி வெளியில் இருக்க அந்த ஆக்ஷனில் இருக்குன்னு செய்வோம். மகிழ்ச்சிக்காக செய்யாமல் மகிழ்ச்சியாகவே எல்லாத்தையும் செஞ்சோம்னா எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு யோகா ஃப்ளோ 10 அந்த ஒன் ஷாட் ஓவரால் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். அதில் 10 இது வந்து ரிவர்ஸ் தண்டாசன், ஏன்னா ரிவர்ஸ் பிளாங்க், அதில் வேரியேஷன்ஸ் பண்ணுறது. அது ஆஸ் யூஸ்வல்னா அகைன் வேரியேஷன்ஸ் நம்மளோட லெவல் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு 2 minutes நல்லா ஒரு மெடிடேட் பண்ணிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு மென்டலி மனசளவில் கொஞ்சம் தயாராகிட்டு தென் யூ ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் வேரியேஷன். இதில் வந்து எல் மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட் வேரியேஷன் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். ப்ரீதிங் நார்மல். கவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோக்காக சின்ன ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் 20 to 30 seconds பண்ணணும். ஆசனங்கள் எப்பவுமே அதை நிலை பண்ணும்போது வென் யூ ஸ்டே நம்மளோட ஃபோக்கஸ் வரும். அதே மாதிரி நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியா ஸ்ட்ரெச் கிடைக்கும். பிராணம் அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு உடம்புல சப்ளை ஆகும். மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒன்லி பிளட் ஃப்ளோ தான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அது ரெண்டாவது வேரியேஷன் பார்த்திங்கன்னா. இது மூணாவது ஆல்டர்னேட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக் தூக்குறது, லெஃப்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தால் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். அடுத்தது விதவுட் பெண்டிங் தி நீஸ், ஸ்ட்ரைட் பொசிஷன் வச்சுட்டு லிஃப்டட் ஸ்டே ஃபார் வாயில். அடுத்த வேரியேஷன், அப்புறம் ப்ரீதிங் நார்மல், தென் யூ கோ வித் ஒன் ஹேண்ட் அப். பெண்ட் பண்ண வேரியேஷன்ஸ் எல்லாமே பெண்ட் பண்ணாமல் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் கஷ்டமாக தான் பெண்ட் பொசிஷனே நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் இன்க்ரீஸ். ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் யூ யூனோ டு த டாப் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸே ஒன்லி பை ப்ராக்டிஸ் தான், கரெக்டுங்களா? ஸோ ப்ராக்டிஸ் த கீ ஃபார் நோ மேக்ஸிமம் சக்ஸஸ். அடுத்தது ஆல்டர்னேட் ப்ரீதிங் நார்மல் பண்ணும்போது மூச்சு நார்மல் இருக்கணும். அந்த பாடிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம உடம்பு. இன்ஃபேக்ட் யோகாவே நமக்கு தேங்க்ஸ் சொல்கிற அக்கேஷன் தான். இல்லை, நமக்கு செல்ஃப் கிஃப்ட், நமக்கு நம்மளே கொடுக்குற கிஃப்ட். அடுத்த வேரியேஷன் அது பண்ணும்போது ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஃபீல் டிலைட்ஃபுல், தேங்க்ஃபுல். அண்ட் அதே மாதிரி வெறும் ஹெல்த்னால் வெறும் பாடி ஹெல்த்தில் நம்மளோட ஹோல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபிசிக்கலி ஹெல்தி, அப்புறம் இன்டெலெக்சுவலாக நல்லா ஃபங்க்ஷனாக இருக்கணும், அண்ட் மென்டல் பாடி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், அண்ட் ஃபைனலி ஸ்பிரிச்சுவல் சோஷியல். இந்த 4 லெவலில் இருந்தால் தான் டோட்டல் ஹெல்த் ஆக்சுவலாக இல்லைங்களா? எல்லாம் தெரிஞ்சது. ஸோ நாட் ஓன்லி டிசீஸ் இல்லாமல் இருக்குது ஹெல்த்தில். ஏன்னோ ஹெல்த் இஸ் இட் கேம் ஃப்ரம் த வேர்டு ஹோல்ன்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஹோல்னால் முழுமை. ஸோ அந்த உடம்புல இருக்க எல்லா ஆஸ்பெக்ட் இது பண்ணால் 4 லெவல் பண்ணாலே 5th வந்து உங்களுக்கு வந்து பிளிஸ்ஃபுல் லெவல் வந்து ஆனந்தம் தானாக வந்துடும். ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ். எல்லோரும் சொல்லுங்கள். இன்னொரு அப்டேட் பார்ப்போம். ஐ எம் பிளெஸ்ட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த்தியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகேங்களா? என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச்.